ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் அருகே உள்ள டியலோபூர் பகுதியைச் சேர்ந்தவர் அமித். 35 வயதான இவர் சுயமாக சிறு தொழில் செய்து வருகிறார். அமித்துக்கு கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு கியார்சி என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதி தங்களுடைய குழந்தைகளுடன் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். இந்த சூழலில் கடந்த 9ஆம் தேதி ரக்ஷபந்தன் தினத்தன்று அரங்கேறிய ஒரு கொடூர சம்பவம் அமித் குடும்பத்தை மட்டுமின்றி மகாராஷ்டிரா மாநிலத்தையே உலுக்கி எடுத்துள்ளது. அன்றைய தினம் அமித் கியார்சி தம்பதியர் தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் நாக்பூரில் இருந்து மத்திய பிரதேச மாநிலம் கரன்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது இவர்கள் லோனாராவில் இருந்து ஜபல்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது இவர்களுக்கு பின்னால் கனரக லாரி ஒன்று வந்துள்ளது. அந்த நேரத்தில் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த லாரி முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது பயங்கர வேகத்துடன் மோதியுள்ளது. இதையடுத்து அந்த லாரி அங்கிருந்து நிற்காமல் சென்றுள்ளது. இந்த கோர விபத்தில் அங்கிருந்து தூக்கி வீசப்பட்ட மனைவி கியார்சி பலத்த காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதில் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய அமித் தனது மனைவியின் உடலை கொண்டு செல்ல அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகளிடம் உதவி கேட்டுள்ளார். ஆனால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் யாருமே உதவ முன் வராததால் விரக்தியடைந்த அமித் தனது மனைவியின் உடலை இருசக்கர வாகனத்திலேயே கட்டிக்கொண்டு ஊருக்கு புறப்பட்டுள்ளார். இதையடுத்து டோல்கேட் பகுதியில் இருந்த போலீசார் அமித்தை நிறுத்த முற்பட்டும் வண்டியை நிறுத்தாமல் வீட்டுக்கு செல்ல முற்பட்டுள்ளார். ஒரு வழியாக அமித்தை தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்த போலீசார் அவரது மனைவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நாக்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய லாரி டிரைவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். சாலை விபத்தில் உயிரிழந்த மனைவியை பைக்கின் பின்புறம் கட்டி போட்டு கொண்டு சென்ற கணவரின் வீடியோ காண்போரை கண்கலங்க வைக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.